அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தமிழைப் போல் ஆங்கிலம் எழுத்து கூட்டி வாசிப்பது எப்படி? பாடம் 11. நாம் இப்பொழுது எழுத்து கூட்டி வாசிக்கிற நிலைமையை தாண்டி நேரடியாகவே வார்த்தையை பார்த்து வாசிக்க ஆரம்பித்து விட்டோம். இன்னும் கூட மேலும் பயிற்சிகள் நாம் எடுப்பதற்காக இந்த பாடங்கள் வெளியிடப்படுகிறது. ஆனால் தலைப்பு என்னவோ ஆங்கிலத்தை எழுத்துக்கூட்டி வாசித்தல் என்றுதான் கொடுத்திருக்கிறோம். இந்த பாடம் உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே கடைசி வரை பாருங்கள். நீங்கள் மிக சிறப்பாக ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் பாடத்துக்குள் செல்லலாம். இந்த பக்கத்தில் காட்டப்படும் உச்சரிப்புகளை நம்ம பயிற்சி செய்ய போகிறோம். இதில் எஸ், சி என்ற 2 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவை சேர்ந்தா என்ன உச்சரிப்பு வருகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ எழுத்துக்கூட்டல்களை நாம் வாசிக்கலாம். முதல் வரிசையிலிருந்து நான் வாசிச்சுட்டு வரேன். நீங்களும் திருப்பி சொல்லணும். சா, சே, சி, சோ, சு. இப்பொழுது நம்ம இந்த எஸ், சி, ஏ இதை எப்படி உச்சரிக்கிறது? எஸ்ன்றது எஸ்ன்னு உச்சரிக்கிறோம். சி அந்த இடத்துல க்குன்ற உச்சரிப்பு கிடைக்குது. இந்த ஏன்றதுக்கு ஆன்ற உச்சரிப்பு கிடைக்குது. அதனால எஸ்கா. ஓகேவா? சிஏ மட்டும் இருந்தா கா, அதோட அதுக்கு முன்னாடி எஸ் வந்துடுது. அதனால ஸ்கா அப்படின்னு உச்சரிக்கணும். இப்பொழுது இந்த வரிசையை நான் வாசிக்கிறேன். நீங்களும் திருப்பி வாசியுங்கள். ஸ்கா, ஸ்கே, ஸ்கி, ஸ்கோ, ஸ்கூ. அடுத்த வரி இதில் கொஞ்சம் பெரிய வார்த்தைகளாக இருக்கிறது. முதலாவது வார்த்தை எஸ், சி, ஹெச், ஓஓஎல். இதை எப்படி உச்சரிக்கிறோம்? ஸ்கூல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஓகேவா? அதுபோல் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாசிக்க பழகலாம். முதல் வார்த்தையிலிருந்து நான் வாசிக்க போகிறேன். நீங்களும் அதை திருப்பி சொல்லணும். ஸ்கூல், ஸ்கேல், ஸ்கோர், ஸ்கார், ஸ்கேர். இந்த வரி நம்ம வாசிச்சிட்டோம். இப்போ அடுத்த வரி போவோம். இங்கே எஸ்ஸும் சியும் சேரும்போது இஸ்கு அப்படிங்கிற சவுண்டு வரல. இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகள் அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு. ஸ்கூல்னு சொல்லும்போது இஸ்கு அப்படின்னோம். அடுத்த வார்த்தை ஸ்கெயில் அப்படின்னு உச்சரித்தோம். இந்த மாதிரி எஸ்ஸும் சியும் சேர்ந்து இஸ்கு அப்படிங்கிற உச்சரிப்பை கொடுத்தது. இப்பொழுது இந்த அடுத்த வரியில், அதாவது கடைசி வரியில் உள்ள வார்த்தைகளை வாசிக்கும் போது எஸ்ஸும் சியும் சேரும்போது இந்த இஸ்கு அப்படிங்கிற சவுண்டு வரல. அதுக்கு பதிலாக சான்ற சவுண்டே வந்துடுது. ஓகேவா? இந்த வார்த்தைகள் அப்படி வாசிக்கணும். நான் படிக்கிறேன், நீங்கள் திருப்பி படிங்க. முதல் வார்த்தை என்ன இருக்குது? எஸ்சிஇஎன்டி ஆரம்பிக்கலாம் இல்லையா? இதிலிருந்து சென்ட், சயின்ஸ், சீனரி, சீசர். இப்போ நீங்கள் என்ன கவனிச்சிருப்பீங்க? கடைசி வரியில் வருகிற வார்த்தைகளுக்கு ஸ்கா அப்படிங்கிற உச்சரிப்போ ஸ்கோன்ற உச்சரிப்போ வரல. அந்த வார்த்தைகளுக்கு சா அப்படிங்கிற உச்சரிப்பு தான் வந்தது. எஸ்ஸும் சியும் சேரும் பொழுது சா அப்படின்னு சில வார்த்தைகளில் உச்சரிப்பு வருகிறது, சில வார்த்தைகளில் ஸ்கா அப்படிங்கிற உச்சரிப்பு வருகிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் நாங்கள் எப்படி சார் கற்றுக்கிறது? சில வார்த்தைகளுக்கு சான்ற உச்சரிப்பு வருது,
சில வார்த்தைகளுக்கு இந்த எஸ்ஸும் சியும் சேரும்போது ஸ்கு, அதாவது ஸ்கா அப்படிங்கிற உச்சரிப்பு வருது. இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். இது எங்களுடைய பாடங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செஞ்சீங்கன்னா படிப்படியாக நீங்கள் கற்றுக்குவீங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ வெளிநாட்டுக்காரங்க வெள்ளைக்காரங்க பேசுகிற ஆங்கிலத்தை கூட நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு உச்சரிப்பு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சீக்ரெட் கூட சொல்கிறேன், முக்கியமான ரகசியம். அதாவது இன்னைக்கு கல்லூரியில் படிச்சிருப்பாங்க, ஆங்கிலம் பேசுவாங்க, அல்லது பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அலுவலகத்தில் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்க, அதாவது வெள்ளைக்காரங்க பேசுகிற இங்கிலீஷ் புரியாது. ஏன்னா அந்த உச்சரிப்பு, அவங்க உச்சரிப்பு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நான் காணொலியெல்லாம் போடுறேன் இல்லையா, இதில் சரியான உச்சரிப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் புரியும். வெள்ளைக்காரங்க பேசுறது, இங்கிலீஷ் படத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையே நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். வார்த்தைகள் புரிஞ்சு கொஞ்சம் இலக்கணம் நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். அதுக்கும் நாங்கள் காணொலிகள் வெளியிட்டு இருக்கோம். அதையும் படிச்சிங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சுத்தமாக புரிஞ்சிட போகுது. நீங்களும் இங்கிலீஷ் அதே மாதிரி திருப்பி சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்போ சாதாரணமாக பெரிய அலுவலகத்தில் இன்னைக்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு ஃபோன்லலாம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கவங்க பேசுகிற இங்கிலீஷை விட நீங்கள் அருமையாக பேச முடியும், நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதாவது அமெரிக்கர்கள் பேசுகிற ஆங்கிலத்தையும், இங்கிலாந்து நாட்டுக்காரர்கள், ஆஸ்திரேலியா நாட்டுக்காரர்கள் பேசுகிற ஆங்கிலத்தெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இது உண்மை, சும்மா சொல்லலை நான், இது உண்மை. அந்த மாதிரி ட்ரைனிங் நான் பெற்றிருக்கிறேன். வெளிநாட்டுக்காரர்களுடைய ஆங்கிலத்தை புரிந்து கொள்வது எப்படி, அதுபோல் உச்சரிப்பது எப்படி, இந்த மாதிரி ட்ரைனிங்கை நான் பெற்றிருக்கிறேன். அந்த ட்ரைனிங்கை தான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். எனவே இந்த பாடங்களை நீங்கள் நன்றாக பயிற்சி செய்யுங்கள், சோர்ந்து போகாமல் முயற்சி செய்யுங்கள். என்றைக்குமே உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி உண்டு. இப்போது நம்ம பார்க்கிற உச்சரிப்பு என்ன? எஸ்ஸும் ஹெச்சும் சேர்ந்தா என்ன உச்சரிப்பு உண்டாகுது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வட்டத்தில் என்ன போட்டிருக்கோம்? எஸ்ஸும் ஹெச்சும் போட்டிருக்கோம். இது ரொம்ப சுலபமான ஒரு உச்சரிப்பு தான். இந்த எஸ்ஸும் ஹெச்சும் சேரும்போது இஷ் அப்படிங்கிற உச்சரிப்பு வருகிறது. நாம் இப்பொழுது இந்த எழுத்து கூட்டல்களையும் வார்த்தைகளையும் பயிற்சி செய்யலாம். நான் வாசிப்பதை நீங்களும் திரும்ப சொல்லணும். சா, செய், சி, சோ, சு, ஷா, ஷே, ஷி, ஷோ, ஷு. இப்பொழுது வார்த்தைகளை வாசிக்கலாம். ஷி, ஷெட், ஷேக், ஷேர், ஷைன். அடுத்த வரி புஷ், ரஷ், கேஷ், ஃபிஷ், லேஷ், ஃப்ளாஷ், டிஷ், கிரஷ். இந்த பக்கத்தில் நாம் பார்க்க இருப்பது எஸ்ஸும் கேயும் சேர்ந்தா என்ன உச்சரிப்பை கொடுக்கும், அதுதான் இந்த வட்டத்தில் போட்டிருக்கோம். இந்த எஸ்ஸும் கேயும் சேர்ந்தா ஸ்கு அப்படின்ற உச்சரிப்பை கொடுக்கும். அது கூட ஏவும் சேர்ந்தா அதை ஸ்கா அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பார்த்தோம் இல்லையா, எஸ்ஸும் சியும் சேரும்போது அதுவும் இதே உச்சரிப்பை தான் கொடுத்துச்சு, இந்த ஸ்கு அப்படிங்கிற உச்சரிப்பு.
கூடயே சேர்ந்தா அது ஸ்கா ஆகிடும். அப்போ எஸ்ஸும் கேயும் சேர்ந்தாலும் எஸ்ஸும் சியும் சேர்ந்தாலும் ஒரே உச்சரிப்பு தான். ஓகேவா? இப்போ நம்ம பயிற்சி செய்யலாம். நான் சொல்லுகிறவற்றை நீங்களும் திருப்பி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோ பார்க்கலாம். முதல் வரிசை. சா, சே, சி, சோ, சு. இப்பொழுது அடுத்து உள்ள வரிசைகளை பார்க்கலாம். ஸ்கா, ஸ்கே, ஸ்கி, ஸ்கோ, ஸ்கூ. இப்பொழுது வார்த்தைகள். ஸ்கேட், ஸ்கில், ஸ்கின், sketch, sky, ask, mask. இப்பொழுது நாம் எஸ் எம் என்ற 2 எழுத்துக்கள் சேரும்போது கிடைக்கும் உச்சரிப்பை பார்க்கலாம். இந்த எழுத்து கூட்டல்களை நான் வாசிக்கிறேன், நீங்களும் உடன் திருப்பி சொல்லுங்கள். சா, சே, சி, சோ, சு. ஸ்மா, ஸ்மே, ஸ்மி, ஸ்மோ, ஸ்மூ. ஸ்மால், ஸ்மார்ட், smear, smash, smell. இப்பொழுது இந்த எழுத்து கூட்டல்களை பார்க்கலாம். எஸ் என் இந்த 2 எழுத்துக்கள் சேரும்போது என்ன உச்சரிப்பு வருகிறது என்று பார்க்கலாம். நான் எழுத்து கூட்டல்களையும் வார்த்தைகளையும் வாசிக்க நீங்கள் திருப்பி வாசியுங்கள். சா, சே, சி, சோ, சு. ஸ்னா, ஸ்னே, ஸ்னீ, ஸ்னோ, ஸ்னூ. இப்பொழுது வார்த்தைகளை வாசிச்சு பயிற்சி செய்யலாம். ஸ்நாக், ஸ்னெயில், snare, snore, snake, snob, snow, sneeze, snap. இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து மற்ற காணொளிகளையும் வெளியிடுகிறோம். இதனுடைய தொடர்ச்சியும் நாங்கள் அடுத்த பாடத்தில் வெளியிடுகிறோம். இவற்றை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.